அந்த சூழல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இந்த சகோதரர்கள் வந்து ரொம்ப ஆழமான சகோதரத்துவம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன 1-2 கருத்துக்கள்லாம் வந்து எடுபடாம போனதை பார்த்துட்டு இது சரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் மாறிட்டாங்க. அவங்களும் இனிமே இதுக்கு ஏதாவது திட்டம் தீட்டணும்னா அவங்க ஒரு கடற்கரை வீட்டுக்கு போய் அவங்க 2 பேரும் உட்காந்து திட்டம் தீட்டினாதான் உண்டு. எதிராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவசியம் இருக்காது. நல்ல விஷயம். உண்மையிலே அது ஒரு பெருமைப்படத்துக்கு. ஏன்னா இன்றைய சூழல் அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தை பற்றிய ஒரு சிறப்புகள்ங்கிறது சொல்லப்பட வேண்டிய ஒரு கருத்து. இப்போ தந்தை பற்றி பேசும்போது அந்த நாவல் பேசணும். அதே மாதிரி உங்களோட தந்தை தமிழ்வாணன் பற்றி சொல்லும் போது இந்த இயற்கை வைத்தியம் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே அதை பற்றிய குறிப்புகளை நிறைய சொல்லி பண்ணுவார். அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு 40 ஆண்டுகளாக இந்த நூல் வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு. அவர் எழுதி மீண்டும் மீண்டும் மறுபதிப்பு செய்யப்பட்டு இந்த இயற்கை வைத்தியத்துல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. என்ன சொல்லுவாரு, இந்த அந்த துறை சார்ந்து ஏதாவது படிச்சிருக்காரு? நிறைய படிச்சிருக்காரு. ஒரு டாக்டரேட் பட்டமும் வாங்கியிருக்காரு இயற்கை வைத்தியத்துக்காக. டாக்டர் தமிழ்வாணன் அந்த மருத்துவ நூல்களை டாக்டர் தமிழ்வாணன் தான் குறிப்பிடுவார். அது மாதிரி அதுக்கான இது பெற்றிருக்காரு. அவர் சொல்லுவார், இந்த ஆங்கில மருந்துகள் வந்து தற்காலிகமாக ஒரு விஷயத்தை வந்து குறைக்குமே தவிர முழு தீர்வுக்கு வந்து அது வந்து பயன் தராது அப்படின்னு சொல்லுவாரு. அதன் காரணமாக இதுல வந்து ரொம்ப ஈடுபட்டு ரொம்ப அதில் பின்பற்றுவார். இவரோட இந்த விருப்பத்தின் காரணமாக சகோதரர் நான் வந்து யோகாசனம் கற்றுக்கொண்டோம். கடந்த 20 ஆண்டுகள் வந்து நம்மளோட கலைஞர் தொலைக்காட்சியில் யோகாசனம் அப்பப்போ பார்த்துக்கொள்வேன். நம்மளுக்கு தெரியாத ஆசனங்கள் வரும்போது அதை பார்த்துக்கணும்னு சொல்லி இதே புல்வெளியில் ரொம்ப அழகான ஒரு நிகழ்வாக அது இருக்கும். ஒரு 20 ஆண்டுகளாக யோகாசனம் செய்துட்டு இருக்கோம். ஆழ்நிலை தியானம், டிரான்சிடென்டல் மெடிடேஷன் செய்கிறோம், மூச்சு பயிற்சி செய்கிறோம். ஒரு ஆச்சரியமான தகவல் உங்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் சொல்றேன், எனக்கு கோபமே வராது. வந்து ரொம்ப ஒரு பொய் மாதிரியா தெரியும். இது வந்து சும்மா ஒரு பாசாங்காக ஒரு ஊடகத்துல பேசுவதற்காக இவர் வந்து ஏதோ ஒரு இட்டுக்கட்டு சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோன்றும். சகோதரருக்கும் அப்படித்தானே? இல்ல உங்களுக்கு? சகோதரருக்கு லேசாக்கும். ஆனா ரொம்ப சொல்ல முடியாது. ஆனா அது எனக்கு அது சுத்தம் அதுவும் வராது. அதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு வந்து திருமணமாகி 28 ஆண்டுகள் ஆகுது. என் மனைவிய இதுவரை ஒரு முறை கூட கோபித்து கொண்டதில்லை. இது வந்து நானா சொல்ற விஷயம் இல்லை. ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னேன், அவங்க நல்லவங்களா இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு. அது வந்து உண்மை இல்லை. பல சந்தர்ப்பங்களும் ஒரு குடும்ப சூழல்ல இடையில மாறின ஒரு விஷயமா இல்ல எப்பவுமே 28 ஆண்டுகளா, அதாவது என்னோட திருமணம் எனக்கு வந்து சொன்னேன், 28 ஆண்டுக்கு முன்பு திருமணம் ஆன பொழுது ஒரு முறை லேசா என் குரலை உயர்த்தினேன். நான் என்ன வழி இவ்வளவு தூரம் தாமதப்படுத்திட்டே அப்படின்னு ஒரு லேசா குரலை உயர்த்தினேன். அவரால் அதை தாங்கிக்க முடியல. அப்ப முடிவு இன்றிலிருந்து எதற்கும் கோவப்படுவதில்லை அப்படின்னு. அதுக்கு வந்து இந்த ஆன்லைன் தான் ரொம்ப அதிகமா உதவி செஞ்சிச்சு. என்ன செய்யுங்க அப்ப அந்த மாதிரி அந்த கோபம் ஏற்படுத்த இது வந்து இல்ல இவங்க இப்படித்தான், இந்த போக்குவரத்துல இப்படித்தான் நடக்கும், ஒரு சைக்கிள்காரர் நடுவில் குறுக்கால வரத்தான் செய்வாரு, நம்மளோட கிட்ட வேலை பார்க்குற இந்த உதவியாளர் இப்படித்தான் ஏதாவது நம்மளுக்கு புரியாதனமா ஏதாவது செய்வாரு அப்படிங்கிறத அந்த இயல்பா ஏற்றுக்கொள்வது. இப்படித்தான் இருக்கும், நம்ம இப்படி செஞ்சோம்னா அதோட விளைவுகள் இப்படித்தான் இருக்கும். அதில் என்னன்னா, கோபப்படும் பொழுது யார் மீது நம்ம கோபம் செலுத்துறோமோ அவங்களை விட யார் கோபப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஏற்பட்ட துன்பமும் பதட்டமும் அதை பற்றின சிந்தனையும் நிதானத்துக்கு வரவே முடியாது. ரொம்ப நேரம் அதுக்கு ஒரு பயிற்சி ஒன்று இருக்கு. சொல்லுங்க. ஏதோ லேசா கோவப்படுற மாதிரி இருந்தாலும் மனத்தளவுல கோவப்படாம வார்த்தை அளவுல கோவப்படுறது. என்னப்பா அப்படி புரியாம செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, அவன் புரியாம தான் செய்வான்னு மனசுல நினைச்சுக்கிட்டா அது மனசை நம்ம பாதிக்காது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றி கோவப்படுறது இல்லை. பெரிய விஷயம் நான் ரொம்ப விரும்பி அதை வந்து நான் ரொம்ப லயிச்சு எனக்கு ரொம்ப நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கேன். அதை வந்து கோவப்படுவதில்லைங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால அதை பின்பற்ற விரும்புறேன். அது வந்து ஒரு கட்டாயத்துக்காகவோ நம்ம வந்து கோவப்படக்கூடாது, நம்ம கட்டுப்படுத்தணுங்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது ஆங்கிலத்தில் வந்து ஃப்ரௌனிங்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள வந்து குமையிறது. அது வந்து இன்னும் மோசமானது. கோவப்படுறதை விட கோவப்படாமல் வந்து மனசுக்குள்ள குமைவது இன்னும் மோசமானது. அது குமைச்சல் வேண்டியதில்லை. அந்த ஃப்ரௌனிங் இல்லாமல் இயல்பாக நம்ம வந்து இருக்கலாம். நல்ல விஷயம். உண்மையிலே பின்பற்ற சிரமமான விஷயம் இல்ல, சிரமம் மாதிரி தெரியுது சார். அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி தர்க்கம் பண்ணுவாங்க, இவர் வந்து முட்டாள்தனமா பேசுவாரு, இந்த வரலாறு இவர் வந்து இப்படித்தான்
நீங்க மாதிரி மனசுல அதை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து உங்களை கோவப்படுத்தவே முடியாது. அவர் வரும்பொழுதே ஒரு நோக்கத்தோடு தான் வருவார். இன்னைக்கு ஆளோட சண்டை போடுறது அப்படியா எனக்கு தெரியாம போயிடுச்சு, நான் ஒருவேளை உங்க மனசு இதாக இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க, பரவாயில்ல, எனக்கு மனசுல கொள்ள வேணா, நான் அதுக்காக நான் வருத்தப்படுறேன், நீங்க சொல்லி பாருங்க. இந்த கோபத்துக்கான அடுத்த வேலை இருக்காது. நான் ரொம்ப நடைமுறையா அதை வந்து நான் பின்பற்றி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இது வந்து நம்ம நேயர்களும் இதை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக சொல்ல விரும்புகிறேன். மேலே நல்ல ஒரு யோசனை தான் வந்து. திங்கள் முதல் வரை தினமும் காலை பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்திக்கும் சந்தித்த வேளையில் வரும் திங்கள் காலை நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் இன்னும் தந்தை பெரியாருடைய பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதேபோல் இன்னும் பேரறிஞர் அண்ணாவுடைய பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதன் வழிகாட்டியாக இருக்கின்ற டாக்டர் கலைஞரிடம் இன்னும் பயிர்த்து கொண்டிருக்கிறேன். ஸ்டில் ஐ ஆம் த ஸ்டூடெண்ட். காம்படிஷன் என்பவர் சொல்வார், கலைஞருடைய அந்த நாடகத்திலே ஏன் எதற்கு எப்படி என்று கேட்டதாலேயே இந்த சிலை வடிக்கும் சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன் என்று சிவாஜி கணேசனை வைத்து அந்த படத்திலே நடிக்க சொல்வார். பகுத்தறிவு சிந்தனையாளர், எழுத்தாளர் இறையலான் ராமசாமி வரும் திங்கள் காலை 8 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். உலக அதிசயம் தாஜ்மஹாலாய் மாறி போன மானாட மயிலாட அரங்கம் மெய்சிலிருக்க வைக்கும் நடனங்களோடு 2வது அரையிறுதி போட்டி. I want to fall in love. என் காதல் சரியோ தவறோ, என் காதல் முதலோ முடிவோ, சகல feel my love. என்னுயிரே என்னுயிரே என்னுயிரே, தாஜ்மஹல் வந்து காதல் சொல்லியதே. உனக்கு நன்றி சொல்வேன். அன்பே அன்பே கொல்லாதே கண்ணை. பனி என்னை சுடுவது சுடுவது ஏனோ மேகட்டு மூலையிலே மின்னலிலே பூமி நனைஞ்சிருச்சு. புத்துணர்ச்சி தந்திடும் மெடிமிக்ஸ் டிரான்ஸ்பரண்ட் வழங்கும் மானாட மயிலாட வரும் ஞாயிறு இரவு 7:30க்கு நமது கலைஞர் தொலைக்காட்சி இணைந்து வழங்குவோம். நம்பிக்கை வாழ்க்கையின் ஆதாரம் கல்யாண் ஜுவல்லர்ஸ், அனில் ஆட்டா சம்பாரவை மற்றும் அனில் நூடுல்ஸ், டாடா டோகோமோ, வீனஸ் மிக்சி, வாழ்க்கை ஈசி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி, ராம் சில்க்ஸ் பாண்டி, நினைச்சது கிடைக்கும் மனசுக்கு பிடிக்கும் கல்யாணி கவரிங், ஏர்செல், காம்ப்ளான் 500 கிராம் காம்ப்ளானுடன் ஆரஞ்சு அல்லது நிம்பு பானி ஃப்ரீ. G for H, கோல்ட் வின்னர் ஃபார் ஹெல்த், NAC பிரசன்ஸ் 1000 டைமண்ட் பேங்கிள்ஸ் ஃபெஸ்டிவல், கோஆப்டெக்ஸ், சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் திருச்சி, தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம், தங்க காசு இலவசம். பண்டி சரோஜ்குமார் இயக்கத்தில் பரணி மினரல்ஸ் வழங்கும் போர்க்களம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி, ரூபினி சமையல் எண்ணெய், அப்பல்லோ கம்ப்யூட்டர் எஜுகேஷன், நவ்தல்லா கல்யாண சீர்வரிசை, V-Guard ஸ்டெபிலைசர், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் செல்லிங் ஸ்டெபிலைசர், மாயா பஜார் சினி இன்டர்நேஷனல் வழங்கும் புகைப்படம், ரேடியோ ஹாலோ 106.4 FM, தமிழகத்தின் நம்பர் 1 ரேடியோ நெட்வொர்க் மற்றும் நம்பர் 1 TMT கிஸ்கால் TMT கம்பிகள். உங்களுடைய குறிப்பிடத்தக்க இன்னொரு வெளியுடன் சொல்லணும் அப்படின்னா, கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகமா எழுதியிருக்கீங்க. அந்த பின்னணி பற்றி இது வந்து ஒரு முழுமையான புத்தகம். இது இவரோட வாழ்க்கை வரலாறு நிறைய வந்திருக்கு. ஆனால் டாக்டர் அக்பர் கௌசர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவரோட ரொம்ப ஆண்டுகள் பழக்கம் உள்ளவர். அதனால அவரை பற்றின பல குறிப்புகளை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 300 நூல்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த 300 நூலை என்கிட்ட காண்பிச்சார் அவர். அது பொதுவாக சொல்லுவாங்க, சில வந்து மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, நான் அவ்வளோ நூல்களை வந்து இது பண்ணேன் அது பண்ணேன். ஆனால் இவர் வந்து முழுக்க படித்து அதுலேருந்து குறிப்புகளை எல்லாம் எடுத்து தொகுப்பு ஒரு பிழிவாக டாக்டர் கலைஞர்களோட ஒரு முழு வாழ்க்கை பிழிவாக பண்ணதுனால இது கிடைச்ச இந்த நூலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை என்னன்னா, முதல்வர் அவர்களோட 85வது பிறந்த நாள் விழா வந்து கலைவாணர் அரங்கத்தில் சென்ற ஆண்டு கொண்டாடப்பட்ட பொழுது 85 நூல்கள் வெளியிடப்பட்டன ஒரே மேடையில். நாங்கள் வந்து 33 நூல்கள் வெளியிடுறத பற்றி பெருசாக சொல்கிறோம், அதெல்லாம் சாதாரணங்கிற அளவுக்கு அந்த 85 நூல்களில்